குருவே துணை. வாடிக்கையாளர்களுக்கும் ஜோதிட அலுவலர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கடகலக்கணத்துக்கெலாம் வந்து சூரியன் திசை என்ன செய்யும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். கடகலக்கணத்துக்கெலாம் வந்து சூரியன் வந்து ரெண்டாதிபதியாக வராரு. ரெண்டாதிபதினா தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் தான் ரெண்டாதிபதி, ரெண்டாம் இடத்த சொல்கிறது. அப்போ அந்த ரெண்டாம் அதிபதி சூரிய பகவான் வந்து ரெண்டாம் இடத்துலையே ஆட்சி பெற்று இருந்தார்னா அவங்களுக்கு பெருத்த யோகத்தை கொடுக்கும். ஏன்னா ரெண்டாதிபதியும் 11ஆதிபதியும் ஒன்று சேரும்போது தான் வந்து கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும். அப்போ ரெண்டாதிபதி நல்லா இருந்தால் தான் ஒரு மனிதனுக்கு வந்து வருமானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். ரெண்டாதிபதியும் இருக்கணும், 11ஆதிபதியும் இருக்கணும், 9ஆதிபதியும் இருக்கணும். அப்படி இருக்கிற போது வந்து மற்ற கிரகங்கள்லாம் இருந்து ரெண்டாதிபதி நல்லா இல்லைனாலும் வாழ்க்கைக்கு ஒன்றும் சுகபோகங்கள் இருக்காது. அதனால் ரெண்டாதிபதி லக்னத்தில் இருந்தாலும் பெருத்த யோகத்தை கொடுக்கும். 1 4 7 10 இருந்தாலும் இந்த ரெண்டாதிபதி வந்து பெருத்த யோகத்தை கொடுக்கும். 1 4 7 10னா கடகலக்கணத்தை ஒன்றா வச்சு எண்ணிக்கணும். அவர் வந்து பாவகிரகத்தோடு சேராமல் இருக்கணும். பாவகிரகம்னா ராகு, கேது, செவ்வாய் இவங்களோட சேராமல் இருக்கணும் ரெண்டாதிபதி. ஏன்னா சுபகிரகத்தோடு சேர்ந்து இருக்கலாம். சுபகிரகம் அப்படின்னா குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன் இந்த மாதிரி வந்து சூரிய பகவான் வந்து சேர்ந்து இருக்கும்போது அவர் நன்மை தான் செய்வார். ரெண்டாதிபதி கடகலக்கணத்துக்கலாம் 1 5 9 9ல் இருக்கக்கூடாது. 1 5 1 4 7 10ல் இருக்கலாம். இருந்தார்னா நன்மையை தான் செய்வார். 3 6 8 12ல் இருக்கும்போது அவர் வந்து 12ல் இருந்தாலும் அவர் வந்து சுபகிரகத்தோடு இருந்தார்னா, சுபகிரக தொடர்பு இருந்தார்னா, 3 6 8 12ல் இருந்தார்னா சுபகிரகத்தோட தொடர்போ சுபகிரகத்தின் பார்வையோ இருந்தாருன்னா, தொடர்புனா பார்வை இருந்தாலும் தொடர்பு, சேர்ந்து இருந்தாலும் தொடர்பு, சந்திராதியோகத்தில் இருந்தாலும் தொடர்பு, அப்படி இருந்தாங்கன்னா வந்து நன்மை தான் செய்வார். அதே ரெண்டாதிபதி மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் நன்மையை தான் செய்வார். இல்லை அந்த சுபகிரகத்தின் தொடர்புலாம் இல்லாமல் பாவகிரகத்தின் தொடர்போடு அவர் 3 6 8 12ல் இருந்தார்னா அவர் வந்து அந்த 6 வருஷம் வந்து நன்மை செய்ய மாட்டார். நம்மளுக்கு செய்ய வேண்டிய ரெண்டாதிபதி என்ன கொடுக்கணுமோ அது கொடுக்க வேண்டிய சுகபோகங்கள்லாம் வந்து கொடுக்க மாட்டார். சுகபோகங்கள்னா என்ன? பணங்காசு பொருளாதாரம் இருந்தாவே எல்லா சுகபோகங்களும் கிடைச்சிடும். அந்த பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியவரே ரெண்டாதிபதி தான். அவர் வந்து மறைவுஸ்தானத்துக்கு போய் சுபகிரகத்தின் தொடர்பு இல்லாமல் இருந்தார்னா அந்த பொருளாதாரத்தை கொடுக்க மாட்டார். கெடுதல்கள் செய்யறதுக்கு வாய்ப்பு வரும். அதே இளம் வயசுலையா இருந்தால் வந்து தந்தை சம்பாதிப்பாங்க இல்லையா, அந்த பாக்கியம் கிடைக்கும். மற்றபடி வந்து நல்ல இடத்துல கேந்திரங்களில் இருந்தாங்கன்னா நன்மை தான் செய்வார். நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள்.